இது வரைக்கும் எங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அவரோட பெயர் தான் ராஜாராம். அந்த ராஜாராம ஒரு பூதம் என்ன பண்ணுச்சுன்றதை தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ள முனியம்மா, நான் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறேன். பேனப்பேன் விறகு கேட்டிருந்தாரு, அவருக்காக கட்டி வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. இப்படி தன்னோட மனைவி முனியம்மாட்ட சொல்லிட்டு விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போனார் ராஜாராம். அட, இந்த இடத்துல பூரா சின்ன சின்ன மரமாவில் இருக்குது. இதை பூரா வெட்டி போட்டா எப்படி நமக்கு நிறைய காசு வரும்? இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஏதாவது பெரிய மரம் கிடைக்குதான்னு பார்ப்போம். காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க கொஞ்சம் பெரிய பெரிய மரமா இருக்குது. நமக்கு தேவையான மரத்தை தேடித்தான் கண்டுபிடிக்கணும் போல. பார்ப்போம். அட, இந்த மரம் நல்லா பெருசா வாட்டமா இருக்குதே. இதை மட்டும் வெட்டுனா நல்ல விலைக்கு போகும். இந்த மாதிரி மரத்துக்கு தான் தேனப்பை நல்லா காசு தருவான். ஆனா வெட்டுறதுக்கு தான் ரொம்ப கடினமா இருக்கும் போல. கூட யாரையாச்சும் சேர்த்து கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். சரி, இப்ப யோசிச்சு என்ன பண்றது? வேலையை ஆரம்பிப்போம். விறகு வெட்டியான ராஜாராம் மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அப்போ அங்க பயங்கரமான புயல் காத்து வீசுச்சு. அப்படியே ஒரு வித்தியாசமான குரலும் கேட்டுச்சு. என்ன இது? திடீர்னு பயங்கரமான புயல் காத்து அடிக்குது. நாம வரும்போது நல்லா தானே இருந்துச்சு. அப்படியே வித்தியாசமான சத்தமும் கேக்குதே. ஐயோ, பயமா இருக்கே. பயம் கொள்ளாதே ராஜாராம், நான் தான் பூத உலகின் சக்கரவர்த்தி. உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எனது பெயர் கடம்பன். உனக்கு ஒரு பரிசு தர போகிறேன். அதோ உனது பின்னால் ஒரு மரம் வெட்டப்பட்டு கிடக்கிறதே, அதனை நீ மறுபடியும் 5 முறை வெட்ட வேண்டும். அவ்வாறு செய்தால் உன்னுடைய பரிசு உன்னை வந்து சேரும். என்னது? பூதமான நீ எனக்கு பரிசு தர போறியா? அதுக்கு நான் அந்த காஞ்ச மரத்தை 5 தடவை வெட்டணுமா? உன்னால எனக்கு என்ன பரிசு தர முடியும்? என்னால் எதுவும் செய்ய முடியும். உனக்கு நான் 5 தங்க பொட்டிகளை தருகிறேன். அந்த பொட்டிகளில் உனக்கு தேவையான வைரங்களும் வைடூரியங்களும் இருக்கும். அதனை வைத்து அனுபவி. அப்படி சொல்லிட்டு அந்த பூதம் அங்க இருந்து பறந்து போயிருச்சு. ராஜாராமும் 5 முறை அந்த மரத்தை வெட்டினாரு. அப்படி வெட்டின உடனேயே அந்த மரத்துக்குள்ள இருந்து 5 பொட்டிகள் வெளியே வந்துச்சு. அதுல 4 பொட்டிகள்ல வைரங்களும் வைடூரியங்களும் இருந்துச்சு. அட, பூதம் 5 பொட்டி நிறைய வைரங்களும் வைடூரியங்களும் கொடுக்குறேன்னு சொல்லுச்சே. ஆனா 4 பொட்டியில தான் வைரங்களும் வைடூரியங்களும் இருக்கு. ஒரு பொட்டியில ஒண்ணுமே இல்லையே. சரி, இந்த காளி பொட்டியவும் எடுத்துட்டு போவோம். அதுல இனிமேல் நாம வேலை செஞ்சு சேர்த்து நிரப்புவோம். பொட்டிகளை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போன ராஜாராம் ஒரு வழியா யாருக்கும் தெரியாம பூதம் கொடுத்த 4 பொட்டிகளையும் கட்டிலுக்கடியில வச்சாச்சு. 5வது பொட்டி காளி பொட்டி தானே, அது மேலேயே இருக்கட்டும். இனிமேல் தினமும் வேலை செஞ்சு காசு சேர்த்து தங்கமா வாங்கி அதுல நிரப்புவோம். இப்படி ஒரு வைராக்கியமான முடிவு எடுத்த ராஜாராம் அன்னையிலிருந்து கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாரு. பசி தூக்கத்தை கூட மறந்து காட்டுலயே விறகு வெட்டுறதையே ஒரு வேலையா தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. தேனப்பண்ணே, இந்த மரம் ரொம்ப அரிதான மரம்னே. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு நீங்க நல்ல விலை கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் கடுமையா உழைச்சு காசு சேர்த்து அது மூலமா நகைகளை வாங்கி அதை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற அந்த காளி பெட்டிக்குள்ள போட்டாரு. இதையே அவர் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனால் அவர் எவ்வளோதான் காசு பணத்தை கொண்டு வந்து அந்த பொட்டியில் போட்டாலும் அது காளி பெட்டியாக தான் இருந்துச்சே தவிர அந்த பொட்டி நிறையவே இல்லை. அப்போ ஒரு நாள் ராஜாராமோட வீட்டுக்கு அந்த ஊர்லேயே மூத்த விறகு வெட்டியான மணி அண்ணன் வந்தாரு. மணி அண்ணனுக்கு அந்த காடு முழுவதும் அத்துப்படி. அவருக்கு தெரியாம அந்த காட்டுல ஒண்ணுமே நடக்காது. அட ராஜாராம், என்னப்பா நீ வர வர ரொம்ப சோர்வாய்க்கிட்டே போறியே. இப்படி நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறியப்பா. கொஞ்சமாச்சும் ஓய்வு எடுத்துக்க. எங்கன்னே ஓய்வு எடுக்கிறது? காட்டுல கடமைங்கிற பூதத்தை பார்த்ததுல இருந்து ஓய்வே இல்லாம போச்சுனே. இவ்வளவு கடுமையா உழைச்சு காசு சேர்த்து கடைசியில காளி பொட்டியில தானே போட்டிருக்கேன். அந்த பொட்டியும் நிறைய மாட்டேங்குது, என் மனசும் நிறைய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. இப்ப கூட வேலைக்கு தானே கிளம்பிக்கிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் அந்த காளி பெட்டியை நிரப்பணும்னு என் மனசு துடியா துடிக்குது. ஆனா உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனாலதான் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் விடக்கூடாதுனே. எப்படியாச்சும் அந்த காளி பொட்டியை நிரப்பியே ஆகணும்.
என்னப்பா சொல்ற? கடம்பன் பூதமா? இதை ஏன் நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல? அந்த பூதத்தினால நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேரு பித்து பிடிச்சு திரியுறாங்க. நான் கூட ஒரு தடவை விறகு வெட்டும்போது அந்த பூதத்தை பார்த்தேன். அந்த பூதமும் எனக்கு 5 பொட்டிகளை கொடுத்துச்சு. அதுலயும் ஒரு காளிப்பட்டி இருந்துச்சு. அந்த காளிப்பட்டியை நிரப்பணும்னு சொல்லித்தான் என் வாழ்க்கையில நான் பாதியை தொலைச்சிட்டேன். அந்த பூதம் நம்மளுடைய பேராசையை தூண்டி விட்டு அது மூலமா நம்மள பைத்தியமாக்குது. நம்ம ஊர்ல நிறைய பேர் அந்த பூதத்தினால சீரழிஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அண்ணன் சொல்றத கேளு. அந்த 5 பொட்டிகளையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கே போ. திரும்பவும் அந்த பொட்டிகளை அதே இடத்துலயே வச்சு பேராசையை தூண்டி விட்டு மன நிம்மதியை கெடுக்கிற இந்த பொட்டிகள் உனக்கு வேணான்னு சொல்லு. அதை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லு. அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்க முடியும். அடுத்த நிமிஷமே ராஜாராம் அவசரமா அந்த பூதம் இருந்த இடத்துக்கு போனாரு. ஏய் கடம்பன் பூதமே, பேராசையை தூண்டி மன நிம்மதியை கெடுக்கிற இந்த 5 பொட்டிகளும் எனக்கு வேணாம். அதை நீயே எடுத்துக்கோ. இப்படி ராஜாராம் சொன்ன உடனேயே அங்க புயல் காத்து வீசுச்சு. அப்படியே அந்த 5 பொட்டிகளும் பறந்து வானத்துல போய் மறைஞ்சே போயிருச்சு. அதுக்கப்புறம் இருந்து ராஜாராம் மரம் வெட்டுறதா இருந்தா காட்டுக்குள்ள போகும்போது மணி அண்ணனையும் கூட சேர்த்து கூட்டிக்கிட்டு தான் போவாரு. இப்படித்தான் ராஜாராம் அந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாரு. ஹாய் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.